வணக்க மக்களே. திருநெல்வேலியில் இருந்து திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 நாளாக பெஞ்ச கனமழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லா பக்கமும் வெள்ளம் போயிட்டுருக்கு. குறிப்பாக சிட்டி சைடு டவுனு பேட்டை அந்த பக்கம்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை பிரிட்ஜு, இது பிரிட்ஜையே உங்களால் பார்க்க முடியாது, அந்தளவு பயங்கரமாக வெள்ளம் போயிட்டுருக்கு. அதனால் யாரும் வெளியே வராதிங்க தயவுசெய்து. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா உத்து பார்த்தா தான் இது எந்த ஏரியானே கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தண்ணி உள்ளே தேங்கி இருக்குது. இது எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனு. அதில் பார்த்தீங்கன்னா கடையே மூழ்கி போச்சு. கிட்டத்தட்ட 6-12 அடிக்கிட்ட ஆழத்தில் தண்ணி இருக்குது. உள்ளே யாருமே நிற்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காரையாறு மலையால் வந்து பயங்கரமாக வெள்ளம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 60 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் கிட்ட திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி அந்த ஏரியா ஃபுல்லாக பயங்கரமாக மழை பெஞ்சது விளைவாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லா பக்கமும் வெளில போயிட்டுருக்கு. இதுக்காண்டி தமிழக அரசு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஃப்டி ப்ரியாக்ஷன் ஏதாவது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். திருநெல்வேலியில் உள்ள மேம்பாலம், வண்ணாரப்பேட்டை மேம்பாலம் ஃபுல்லாமே பாலத்தை தொட்டு போயிட்டுருக்கு. பல மேம்பாலம்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கியே போயிட்டு, இதனால் பஸ்ஸு இதெல்லாம் பழைய வீடியோ நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ நினைக்கிறேன். பஸ்ஸுலாம் போகாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. இது வந்து பூரா காரையாறு அந்த மலையில் எடுத்த வீடியோஸ். இதெல்லாம் பழைய வீடியோ. இப்போலாம் இதுக்கு டபுள் மடங்காக வெள்ளம் போயிட்டுருக்கோம். அதனால் மக்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க. பக்கத்தில் குளம்லாம் இருந்துச்சுன்னா குளத்தோட சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு விவரம் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ரோடு. திருச்செந்தூர்லேயே அதிகமாக ஸ்ரீவைகுண்டம் அந்த ஏரியா ஃபுல்லாமே பயங்கரமாக ஃப்ளட் ஆகிருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதோட வியூஸும் அதிகமாக வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு போகிற ட்ரெயினோட ரூட்ஸ் எல்லாமே வெள்ளத்தில் அடித்து போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயின் ட்ராக்கை வந்து வெள்ளத்தில் மிதந்துட்டுருக்கிற மாதிரியும் வீடியோஸ்லாம் போட்டு பார்க்கவே பயமாக இருக்குது. பார்த்து எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. தமிழக அரசு இதுக்காக உடனடியாக தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா டவுனில் முக்கால்வாசி வீடு தண்ணிக்குள்ளே மூழ்கி போச்சு. இது வந்து வண்ணாரப்பேட்டை. தண்ணிக்குள்ளே மூழ்கி போச்சுனால எல்லாருமே மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு ஏதாவது மேடான பகுதிக்கு கொண்டு போய் அவங்கள ஸ்டே பண்ண வைக்கணும். அது இல்லாமல் அவங்க சாப்பாடு வேறு கொடுக்கணும். அது பெரிய கமெண்டாக இருக்குது. 1000 கணக்கில் தங்க வச்சுக்கிறாங்க, ஆனால் சாப்பாடு கொடுக்க முடியாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாய்லெட் போகிறது, பாத்ரூமு அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் தூர்வார் பண்ணிட்டாங்க. எங்கள் ஏரியா ஃபுல்லாமே மேக்ஸிமம் அந்த 6 குளத்தெல்லாம் 6 மாதம் முடிய தூர்வாரிட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் திருநெல்வேலி பாப்பாக்குடி வில்லேஜு உள்ள தெரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 சொல்ல முடியாது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வெள்ளம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இதை மாதிரி வெள்ளத்தை நான் கண்ணிலே பார்க்குறேன். அந்தளவுக்கு வெள்ளம். இது எல்லாமே ஒரு தெருக்குள்ளே அந்த சைடு ஒரு ஓடை இருக்கும். அந்த ஓடை வழியாக தண்ணி வந்து இந்த சைடு வரும். இது பார்த்திங்கன்னா எங்களோட குளம். இந்த சைடு ஒரு அம்மன் கோயில் உண்டு. குளத்தை தாண்டி பயங்கரமாக வெள்ளம் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு அணைக்கட்டு மாதிரி இதில் போட்டிருப்பாங்க. குளம் ஃபுல்லாக நிரம்பி இந்த சைடு வெள்ளம் போயிட்டுருக்கு பயங்கரமாக. இது வந்து ஊருக்கு வெளிப்புறம். குளத்துலேருந்து அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு அணைக்கட்டை தாண்டி வெள்ளம் போயிட்டுருக்கு பயங்கரமாக. இது வந்து பாப்பாக்குடி வில்லேஜ், திருநெல்வேலி மாவட்டம். இது பார்த்திங்கன்னா சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. சிவன் கோயில், பாப்பாக்குடி சிவன் கோயில் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் தெரியுது. சிவன் கோயில் இது வந்து பழைய வீடியோ. இப்போலாம் சிவன் கோயில் அந்த பிரிட்ஜையே தாண்டி வெள்ளம் போயிட்டுருக்கு. சிவன் கோயிலுக்குள்ளெலாம் தண்ணிலாம் வந்துட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. வீடியோஸும் நிறைய வந்துட்டுருக்கு. இது பின்னாடி ஒரு நினைக்கிறேன் அந்த வீடியோ. இது வந்து பாப்பாக்குடியில் எங்கள் வில்லேஜ் பக்கத்தில் உள்ள ஒரு ஓடை. இந்த ஓடையிலலாம் காவாசி தான் தண்ணி போயிட்டுருக்கோம். அந்த ஓடையே நெப்பி பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அந்த வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓடை, ஒரு 6 சென்டருக்கு தான் எங்கள் ஊர் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து அதிகமாக மழை பெஞ்சிருக்கனால குளம் எதுவும் உடப்பட்டுச்சுன்னா அந்த கிராமமே இருக்காது. அந்த சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது தமிழக அரசு ஏதாவது சேஃப்டி ப்ரிகாஷன் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா எங்கே யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாமே கரண்டே கிடையாது. கரண்டெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் குளத்தோட நிலவரம் என்ன அப்படின்ட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு மக்களுக்கு வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் எதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வில்லேஜ் வந்து குளத்து பக்கத்தில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா முன்னாடி வாட்டின வீடியோ பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜ் இருந்தார் பார்த்திங்கன்னா, சிவங்கல் பிரிட்ஜை தான். அந்த பிரிட்ஜை தாண்டி பயங்கரமாக வெள்ளம் போயிட்டுருக்கு. இது வந்து மெயின் ரோடு பிரிட்ஜு, திருநெல்வேலி கடையம் அந்த ரோடோட பிரிட்ஜு இது. இந்த பிரிட்ஜு பக்கத்தில் தண்ணி போய் நான் பார்த்ததில் இவ்வளோ அளவு தண்ணி வந்திருக்குன்னா பாருங்கள். அதான் 70 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் சொல்கிறாங்களே. அப்போது எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 16-18 அடி உயரம், 60 அடி அகலம் இந்த ஆறு. இது உள்ளாருமாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த
மழை வெள்ளம் மாதிரி இப்போ வந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா குளங்கள்லாம் நிரம்பியிருக்கு. அந்த குளம்போட குளத்தோட நிலவரத்தை வந்து தமிழக அரசு கண்காணிக்கணும். கண்காணித்து பார்த்திங்கன்னா குளம் எப்படி இருக்குது, உடையிற கண்டிஷனில் இருக்கா, ஒரு வேளை உடஞ்சா என்னெல்லாம் சுச்சுவேஷன் நடக்கும் அப்படிங்கிறனால அது எந்தெந்த கிராமத்தை பாதிக்கும், எந்தெந்த வீட்டுக்குள்ள தண்ணி வரும் அப்படின்னு பார்த்து அந்த மக்களை வந்து அப்புறப்படுத்தணும். அந்த இடத்துலேருந்து சேஃபாக இங்கே வேறு எங்கேயா கூப்பிட்டு போகணும். ஸ்ரீவைகுண்டம் பார்த்தோன்னா குளங்கள் ஃபுல்லாக உடஞ்சி வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு தண்டவாளத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது தண்ணி. ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக தண்ணி. ஸோ இதெல்லாம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா குளம் உடஞ்சி போச்சு. குளம் தாங்கியிருந்தால் அந்தளவு வெள்ளம் வந்திருக்காது. மழை வெள்ளத்தோடு அந்த குளங்கள் உடைக்கப்படுறதுனால தான் ரொம்ப அதிகமாக வெள்ளங்கள் வந்து வருது. ஸோ இதனால் எந்தெந்த குளங்கள் இருக்குதோ அந்த குளந்தால இடத்துலலாம் போய்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு சேஃப்டி ப்ரிகாஷன் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு பண்ணணும் அப்படின்ட்டு திருநெல்வேலி மக்களோட ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.